ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷரி கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பீட்ரூட்டையும் ஜவ்வரிசியும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக வர மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் ஒரு சின்ன கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 அல்லது 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ அதை நெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி சீவி வச்சுருந்த பீட்ரூட் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய்லேயே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும். நெய்லேயே நல்லா ஃப்ரை ஆகி அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நான் காய்ச்சி வச்ச பால் தான், காய்ச்சி ஆறின பால். நீங்கள் இது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பால்லையே காய் நல்லா வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு என்ன சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வெல்லம் தான் சேர்த்தேன், உருண்டை வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஸ்மெல்லுக்காக ஒரு 4 ஏலக்காய் வந்துட்டு தட்டி எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம ஆல்ரெடி நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ஜவ்வரிசி பீட்ரூட் பாயாசம் ரெடி ஆகிடுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வந்துட்டு நான் லக்ஸரி கிச்சன் சேனல் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.